அந்நிய படையெடுப்புகளிலிருந்து கோவிலை பாதுகாப்பதற்காக 100 அடி அகலம் கொண்ட மிகப்பெரிய தண்ணீர் நிரப்பப்பட்ட தாலிகள் கோவிலை சுற்றிலும் அமைக்கப்பட்டன. அதோடு மட்டுமில்லாமல் 4.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பிரம்மாண்டமான மதில் சுவர்கள் கோவிலை சுற்றிலும் அமைக்கப்பட்டது. மதில் சுவர்களுக்கு மத்தியில் கோவில் அடுக்குகள் செவ்வகங்களாக பிரியும் வகையில் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டன. இந்த அடுக்குகள் சுற்றி பார்ப்பதற்கு ஏதுவாக சுற்றுப்புற மண்டபங்களையும் கொண்டிருந்தன. அதற்கு மத்தியில் 5 ராட்சத கோபுரங்களை யூனிக்ஸ் முறையில் அமைத்தார் தமிழ் மன்னரான சூரியவர்மன். கோவிலினுடைய மையப்பகுதியில் 1000 கடவுளின் அறைகள் எனப்படும் பிரம்மாண்டமான மண்டபம் அமைக்கப்பட்டது. அதில் திராவிட பாரம்பரியத்துடன் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் இருந்தன. அங்கோர்வாட் கோவிலினுடைய கலையம்சத்தின் உச்சகட்டமாக ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுற்றுப்புற சுவர் முழுவதும் ராமாயண மகாபாரத காட்சிகள் சிலைகளாக நேர்த்தியான முறையில் செதுக்கப்பட்டன. தமிழ் இனம் ஓர் அறிவு பெற்ற இனம் என்பதற்கு அடையாளமாக கோவில் வளாகத்தில் 4 மூலைகளிலும் மிகப்பெரிய நூலகங்களை தமிழ் மன்னர்கள் அமைத்தார்கள். எங்கு திரும்பினும் சித்திர வேலைப்பாடுகளும் இந்திய இலக்கிய காட்சிகளும் தேவதைகள் நடனமாடும் காட்சிகளும் சிலைகளாக வடிக்கப்பட்டன. தேவர்கள் வாழும் மேருமலையின் அம்சமாக, சமாதானத்தின் சகாப்தமாக, விஷ்ணுவின் வாழ்விடமாக சூரியவர்மன் மிக பிரம்மாண்டமான முறையில் இதனை வடிவமைத்தார். போரால் பாதிக்கப்பட்ட அங்கோர்வாட்டினுடைய கட்டுமானம் ஜெயவர்மன் என்கிற அரசரால் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கோவிலை கட்டத் தொடங்கிய சூரியவர்மன் என்கிற அரசனுடைய கல்லறையும் கோவில் வளாகத்திலேயே உள்ளது. பார்ப்பவர் வியக்கும் முக உருவங்கள், நேர்த்தியாக செதுக்கப்பட்ட சிலைகள், தமிழர்களின் வாணிபம் முதல் சேவல் சண்டை வரை பண்பாட்டை விளக்கும் சித்திர வேலைப்பாடுகள், ஆய்வாளர்களையும் பிரமிக்க வைக்கும் பிரம்மாண்டமான அமைப்புகள் அங்கோர்வாட்டினுடைய பெருமையையும் தமிழனுடைய பெருமையையும் பறைசாற்றுகின்றன. குலோத்துங்க சோழனுக்கு உலக அரசர்கள் பரிசு பொருட்களை அனுப்புவார்கள். ராஜேந்திர சோழனுக்கு கடாரம் கொண்டான் என்கிற சிறப்பு பெயர் இருந்தது. 1000 யானைகளை ஒன்றாக இயற்றக்கூடிய மிகப்பெரிய போர்க்கப்பலை ராஜராஜன் வைத்திருந்தான் போன்ற செய்திகளை கேட்கிற போது நான் தமிழன் என்கிற கர்வம் நமக்குள்ளே பிறக்கிறது. அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட தமிழ் மண்ணுக்கு நாம் சொந்தக்காரர்கள் என்று நினைக்கும் போது ஏதோ ஒரு உணர்வு நம்மை உயரத்திற்கு தூக்கி